Hi, welcome. This video is sponsored by BuyMode mobile app for best purchase. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க மாவை பொறுத்து தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படலாம். அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்தாவே போதும். நம்ம ரொம்ப நேரத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மாவு ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறிட்டு செட் ஆகியிருக்கு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை நீங்கள் லேசாக பிசைஞ்சிங்கன்னாவே போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க. ஏன்னா மாவு நம்ம ஊற வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் தான் உருண்டை எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் உருண்டைகள் உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை உருட்டியாச்சு. இப்போ ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க. மாவை நல்லா உருட்டிட்டு இது போல் தட்டிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா திரட்டிக்கோங்க. பூரி கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு நீங்கள் திரட்டலாம். நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான சப்பாத்தியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மடித்து தேய்ச்சி கூட போடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். 2வது மெத்தட் மடித்து தேய்ச்சி போடுறது செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஒல்லியாக திரட்டிக்கோங்க. அவ்வளோதான், மாவு திரட்டியாச்சு. இப்போ இதை கையில் எடுத்துகிட்டு 2 பக்கம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்க வரமாவெல்லாம் உதிர்ந்துடும். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி கல் சூடுபடுத்திக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு லேசாக வேக ஆரம்பித்ததும் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமுமே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முழுமையாக வேகிறது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இதே போல் மீதற்கு எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணாமவும் நம்ம சப்பாத்தி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஆனால் எண்ணெய் தேய்ச்சி நம்ம சப்பாத்தி செய்யும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதே மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சு கொடுத்து விடணுன்னா கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுத்து விடுங்க. அப்போ தான் அது ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சப்பாத்தி நம்ம எண்ணெய் தேய்க்காமல் சுட்டு காமிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா உப்பி வருது. ஸோ இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு முழுமையாக வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம்.
உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி செய்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது போல் அப்படியே எண்ணெய் தேய்க்காமல் கூட செய்யலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம மடித்து தேய்ச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவை வச்சு லேசாக வரமாவு தூவிட்டு இந்த அளவுக்கு மட்டும் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம திரட்ட போகிறோம். லேசாக இது போல் அமுத்திட்டு கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு திரட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இது நம்ம நார்மல் சப்பாத்தி போல் ரவுண்ட் ஷேப்க்கு வராது. இப்போ பாருங்கள் திரட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி வரமாவெல்லாம் உதிர்த்து விட்டுட்டு கல் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே நம்ம நார்மல் சப்பாத்தி பண்ணுறது போல தான். நீங்கள் மடித்து தேய்ச்சி பண்ணலாம், இல்லை நார்மலாக பண்ணலாம், எண்ணெய் விட்டும் பண்ணலாம், எண்ணெய் விடாமையும் பண்ணலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். மடித்து தேய்ச்சி பண்ணுற சப்பாத்தி நல்ல உப்பி வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி